அமைதியாக இருக்கிறவங்களுடைய பலம் என்னன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அமைதியாக இருக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் ரொம்ப கவனமாக கேட்பாங்க. அதுவே அவங்களுடைய பெரிய பலம். அமைதியாக இருக்கிற பல பேர் எல்லாரையும் அவ்வளோ எளிதாக நம்பிட மாட்டாங்க. அமைதியாக இருக்கிறவங்களோட மனசில் நிறைய திட்டங்கள் இருக்கும். இன்னொன்று, அது மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான வேலை சிறந்ததாக இருக்கும். முக்கியமாக அமைதியாக இருக்கிறவங்க தேவையில்லாத விவாதத்தில் ஈடுபட மாட்டாங்க. தங்களோட உணர்ச்சிகளை வெளியே காட்ட மாட்டாங்க. ரொம்ப அதிகமாக கோவமே வந்தாலும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துவாங்க. ஒரு முறை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை அவ்வளோ ஈஸியாக மாற்றிட மாட்டாங்க. ஏன்னா அந்த எடுக்கிற முடிவை அவங்க தெளிவாக எடுத்ததா அவ்வளோ நம்புவாங்க. யாரை நெருக்கமாக வச்சுக்கணுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் முக்கியமாக அமைதியாக இருக்கிறவங்க சைலண்ட்டாகவே பெரிய சாதனைகள் செய்வாங்க. அவங்களுடைய அமைதி தான் அவங்களுடைய பெரிய சக்தி. அண்டு இதை வார்த்தைகளாக சொன்னால் மட்டும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நான் இதை உங்கள் பார்வைக்கே காட்டணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் வீட்டில் அப்படி அமைதியின் சிகரமாக இருக்கக்கூடியது, சாரி கொஞ்சம் நவுந்துக்குங்க, நீங்களும் கொஞ்சம் நவுந்துங்க. ஸோ இவர் தான். ஸோ உங்கள் வீட்டில் இவ்வளோ அமைதியாக இருக்கிறது யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு என்ன உறவு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அமைதியாக இருங்க, வாழ்க்கையில் பல சாதனைகள் புரியுங்க. இல்லை இது மாதிரியே இன்னும் பல விஷயங்களும் இருக்குது, அப்படி இருந்தாலும் பண்ணலான்னா அந்த ஒரு விஷயங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு அழகான ஆக்கப்பூர்வமான வீடியோ உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள் மற்றும் எங்கள் அமைதியின் சிகரம் அருண். பாய்.